இன்னைக்கு நம்ம 2018 ரிலீஸ் ஆன விடோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ரொம்ப வித்தியாசமான ஒரு ராபரி படத்தை பார்க்க போகிறோம். நம்ம சேனலுடைய ஃபஸ்ட்டு ராபரி படம் அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் பார்த்ததுலேயே ஒரு பெஸ்ட்டான ரொம்ப வித்தியாசமான ஒரு ராபரி படம் அப்படின்னா அது கண்டிப்பாக இந்த படம் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படத்துடைய ஒன்லைனர் மட்டும் கேளுங்க, கண்டிப்பாக இந்த படம் முழுசாக பார்ப்பீங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த படத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டீம் ஒரு இடத்துல கொள்ளையடிச்சிக்கிட்டு வரப்போ அவங்கள வந்துட்டு சுட்டு கொலை பண்ணிடுறாங்க. ஒரு பாம்பு பிளாஸ்ட் ஆகி எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அப்படி இறந்து போனதுக்கப்புறம் இறந்து போனவங்களுடைய பொண்டாட்டிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு நம்ம பொசிஷன்களால் பண்ண முடியாத விஷயத்த நம்ம பண்ணுறோம், அவங்க கொள்ளையடிக்க நினச்ச அந்த $5 மில்லியன் நம்ம கொள்ளையடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க களத்தில் இறங்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் இவங்க களத்தில் இறங்கி எப்படி அந்த $5 மில்லியன் கொள்ளையடிச்சாங்களா இல்லையா அப்படின்ற விஷயத்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருப்பாங்க. அதையும் தாண்டி இந்த படம் முழுக்க எக்கச்சக்கமான ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டீங்க இப்படி ஒரு ட்விஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தை முழுசாக பாருங்கள், அப்போ மட்டும்தான் உங்களுக்கு புரியும். நான் அடித்து சொல்லுவோம், இந்த படம் உங்களை ஏமாற்றாது. கண்டிப்பாக இந்த படத்தை முழுசாக பாருங்கள். சரி வாங்க இந்த படத்தை டீட்டெயிலாக பார்க்கலாம். மறுபடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோடைய டீம் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு ஒரு இடத்துல இருந்து $2 மில்லியன் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி கொள்ளையடிச்சிட்டு போறப்ப போலீஸ் பார்த்துட்டு விரட்டிக்கிட்டே போறாங்க. இப்போ வந்துட்டு இந்த கொள்ளையில யார் ஈடுபட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபேமிலியுமே அப்படியே காமிக்கிறாங்க. இப்போ அதே டைம்ல இவங்க கொள்ளையடிச்சிட்டு போறப்ப போலீஸ் விரட்டிட்டு வராங்க இல்லையா, சமயம் ஷூட் பண்றாங்க. அதுல ஒருத்தனுக்கு குண்டடிப்பட்டுச்சு. இப்போ என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய குடோன் மாதிரி இருக்கு, அந்த குடோனுக்குள்ள போயிட்டு இந்த வண்டி வந்துட்டு பயங்கரமா டேமேஜ் ஆயிட்டு இருக்கும், ஒருத்தனுக்கு வேற அடிபட்டு இருக்கும். அந்த காரணத்தினால இந்த பக்கம் இன்னொரு வண்டியில ஏறி உட்காந்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷட்டரை ஓபன் பண்றாங்க. பார்த்தா அங்க எக்கச்சக்கமான போலீஸ் நிக்கிறாங்க. அப்படியே சும்மா சடன்னு சுட்டு சாகடிக்கிறாங்க. அந்த வேனை வெடிச்சு சதுருது. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ஒருத்தனை காமிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா 18வது வார்டில் எலெக்ஷன் நடக்க போகுது. அதுக்கான கேண்டிடேட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க. அங்க வந்துட்டு ஒரு தாத்தா ரொம்ப வருஷமா அவரே தான் வந்துட்டு எல்லா எலெக்ஷனுமே வின் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு வயசான காரணத்தினால என்னுடைய பையன் இதுக்கு மேலே நிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க பையனுடைய பேரை முன்மொழிகிறாரு. அவருடைய பேரு ஜாக். இப்போ அவர் அங்கிருந்து கிளம்பி ஆப்போசிட் கேண்டிடேட்டை மீட் பண்ண போறாரு. அவன் வந்து ஒரு கருப்பன். அவங்ககிட்ட போயிட்டு எப்படியும் எங்க ஃபேமிலி தான் வருஷம் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு, இந்த வாட்டி நீ விலகிடு, தயவுசெய்து நான் சொல்றேன் விலகிடு, அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை ஆகும் அப்படின்றப்ப என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு உன்னுடைய வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்ச லட்சம் மாதிரி சொல்லி அனுப்பிச்சுட்டான். அந்த கருப்பனுக்கு ஒரு தம்பி இருப்பான். அந்த தம்பிக்காரன் இவன் என்ன பெருசா புடுங்கிடலான்னு பார்த்துடலாம், நான் என்ன வேணா பண்ணுவேன் உனக்காக, இந்த வாட்டி நீ தான் எலெக்ஷன்ல ஜெயிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கொடூரமா ஒரு மாதிரி பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ அதே டைம்ல இறந்து போனாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கான அந்த இறுதி சடங்குலாம் நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுடைய வயசுலாம் கலந்துகிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோனை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட ஒருத்தன் டிரைவரா ஒர்க் பண்ணிருப்பான் பாத்தீங்களா, அவன் இப்போ நம்ம ஹீரோனுக்கு கார் ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். அவன் நம்ம ஹீரோனை கூப்பிட்டு போயிட்டே இருக்கிறப்ப சார் வந்துட்டு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த என்வலப்பை என்னுடைய ஒய்ஃப் கிட்ட கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி கொடுத்து வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்வலப்பை கொடுத்தா அந்த என்வலப்புக்குள்ள ஒரு சாவி இருக்கு, இதை பத்தி உனக்கு வேற என்ன விஷயம் தெரியும் அப்படின்றப்ப எனக்கு ஒண்ணுமே தெரியாது, இதை மட்டும் கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோவுடைய இறுதி சடங்குக்கு போறாங்க. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறப்ப இந்த ஜாக் இருக்கான் பாத்தீங்களா, அவனும் இந்த ஃபியூனரல்ல கலந்துக்கிட்டு நம்ம ஹீரோனுக்கு ஆறுதலா பேசிட்டு போறான். அவர் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாரு, நிறைய வேலைலாம் எனக்காக பண்ணியிருக்காரு, நிறைய வாட்டி நாங்கள் மீட் பண்ணி பேசியிருக்கோம், அநியாயமா இவ்வளோ சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறான். இந்த விஷயம் எல்லாத்தையுமே அந்த ஆப்போசிட் கேண்டிடேட் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் பார்த்துட்டே இருக்கான். இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோ இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க வந்துட்டு ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்காங்க போல. அவங்க ஒரு நாயும் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ யாரும் வந்து கதவை தட்டுற மாதிரி சவுண்டு கேட்குது. அந்த கருப்பன் தான் வந்திருக்கான். உள்ள வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்டை பற்றி நான் ஒரு விஷயம் பேசணும், உங்கள் ஹஸ்பண்ட் கடைசியாக என்னுடைய $2 மில்லியன் பணத்தை திருடிட்டு போயிட்டாரு, அதை வந்துட்டு நான் எலெக்ஷனுக்காக செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அந்த பணம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப எனக்கு அந்த பணத்தை பற்றிலாம் தெரியாது, என் ஹஸ்பண்டுடைய தொழிலில் நான் ஈடுபட்டதே இல்லை, அவர் திருடுவார் அப்படின்ற விஷயம் கூட எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறப்ப கண்டிப்பாக உனக்கு தெரிஞ்சிருக்கும், போய் சொல்லாமல் சொல்லு, அந்த பணம் மட்டும் எனக்கு கிடைக்கல, உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்றப்ப நான் போலீஸ்க்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு அப்புறம் நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனியே, அப்போ போலீஸ்லாம் உன்னை என்ன பண்ணாங்க ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டு ஒரு மாதிரி திமிரா சிரிச்சிட்டு உனக்கு 1 மாதம் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே அந்த பணம் என் கையில் கிடைக்கல, உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். ஹீரோனுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே புரியல. அந்த பணத்தை அவன் எங்கே வச்சிருக்கான் அப்படின்ற விஷயமும் நம்ம ஹீரோனுக்கு தெரியவே தெரியாது. அதே டைமில் இப்போ லிண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பாம்பு பிளாஸ்ட்ல இறந்து போன ஒருத்தனுடைய மனைவி. இவங்க வந்துட்டு ஒரு கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. வாடகை சரியாக கொடுக்க மாட்டீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு வாடகையே கொடுக்கல, எக்கச்சக்கமான பணம் பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையை அவன் ஜப்தி பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேலே இந்த கடை எனக்கு சொந்தமானது, ஒழுங்காக வெளியே போ அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இவங்க செம்ம காண்டாகிறாங்க. போனவன் சும்மா போனா போறப்ப நமக்கு இவ்வளோ பெரிய ஏழ்றையை இழுத்து வச்சுட்டு போயிட்டானே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே நம்ம ஹீரோன் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கீக்கான கரெக்டான லாக்கை கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்கே போயிட்டு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு டைரி இருக்கு. அந்த டைரியில் இவன் இது வரைக்கும் எங்கெங்க கொள்ளையடிச்சிருக்கான், எங்கெங்க கொள்ளையடிக்க போறான் அப்படின்றதுக்கான எல்லாத்துடைய பிளானு
ப்ளூ பிரிண்ட் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்கான். அதில் வந்துட்டு ஒரு பாருடைய டீட்டெயில்ஸும் இருக்குது. சரி ஓகே அந்த பார்க்கு போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க்கு போயிட்டு ஒரு வயசானவரை மீட் பண்ணுறாங்க. ஒரு லைட்டாக ஹேண்டிகேப் மாதிரி தெரியுது. அவர் வீல் சேரில் தான் இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு என்னுடைய புருஷன் உங்ககிட்ட ஏதாவது பணம் கொடுத்து வச்சாரா, 2 மில்லியன் பணத்தை காணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பெரிய பிரச்சனையில் நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்றப்ப எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் ஒழுங்காக அந்த டைரியை என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இல்லை இந்த டைரியை கொடுத்துட்டு போனால் நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, நான் வேற ஒரு விஷயம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அங்கேருந்து எந்திரிச்சு கிளம்புறாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையுமே அந்த கருப்பனுடைய தம்பி இருக்கான் பார்த்தீங்களா, அந்த மொட்டையை நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்ற விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு ஆலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு செம்ம ஹைட்டாக இருக்கா, நம்ம சத்யராஜ் சார் ஹைட் இருப்பா போல் அவ்வளோ பெருசாக கிடக்குறா. அவங்க அம்மா இந்த பொண்ணுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஆறுதல் சொல்கிற மாதிரி, ஏம்மா இந்த பொண்ணுங்களெல்லாம் பாருமா, இந்த பொண்ணுங்களாம் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க தெரியுமா, நீயே ஒரு ப்ராஸ்டியூட்டாக மாறினா நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெத்த தாயே ஒரு கேவலமான வழியை சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணு செம்மையா காண்டாயி அம்மான்னு கூட பார்க்காம அசிங்கமாக திட்டு அங்கேருந்து கிளம்புறா. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் லிண்டாவையும் ஆலிஸையும் ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க. இந்த ஸ்டீம் பாத்லாம் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அது போல் ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு அவங்க 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. எதுக்கு எங்களை வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஐடியாவை சொல்கிறாங்க. நம்ம புருஷன்மார்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு இடத்துல $5 மில்லியன் கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம எல்லாருமே பணம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயத்தை மட்டும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டோன்னா உனக்கு 1.5 மில்லியன், உனக்கு 1.5 மில்லியன், எனக்கு 2 மில்லியன் பணம் கிடைக்கும். அதுக்கப்புறம் லைஃப்பில் சூப்பராக செட்டில் ஆகிடலாம் அப்படின்றப்ப அவங்க யோசிக்கிறாங்க. எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, இதை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்றப்ப திறமையை நம்ம தான் வளர்த்துக்கணும். உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பணம் தேவைப்பட்டால் நாளைக்கு இந்த இடத்துக்கு என்ன வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறாங்க. அங்கேருந்து கிளம்பி ஒரு பாழடைஞ்ச பில்டிங் மாதிரி இருக்குது, அந்த பில்டிங்குள்ளே போகிறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ எல்லாத்துக்குமே பிளான் பண்ணுவார். அங்கே அந்த நாயை வேற கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க, செம்மையாக நாத்தடிக்குது அப்படின்ற மாதிரியும் காமிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு அந்த ஆலிஸை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட என்னமோ நல்ல பொண்ணு மாதிரி பேசிட்டு இங்கே ஒரு பையன் கூட டேட் பண்ணிக்கிட்டு இருக்கா. 2 பேரும் கொஞ்சி பேசிக்கிட்டு இருக்காங்க. புருஷன் செத்து 1 மாதம் கூட ஆகல, அதுக்குள்ளே இந்த ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா இந்த விசகிரிமி. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் அந்த பாரில் காமிக்கிறாங்க. அந்த ஹேண்டிகேப் தாத்தா இருந்தார் பார்த்தீங்களா, அந்த தாத்தாவை அந்த தம்பிக்காரன் வந்துட்டு போட்டு போலான்னு பொழகிறான். அந்த பொண்ணு கிட்ட என்ன விஷயம் சொன்னா, நீங்கள் 2 பேரும் என்ன விஷயத்தை பற்றி பேசுனீங்க அப்படின்னு சொல்கிறப்ப இந்த தாத்தா வலி தாங்க முடியாமல் எல்லா விஷயத்தையுமே உளறி கொட்டிடுறாரு. அவங்க வந்துட்டு என்னை மீட் பண்ணாங்க, அவங்க கிட்ட ஒரு டைரி கிடச்சிருக்கான், அது மட்டுமே இல்லாமல் நிறைய பிளான்ஸை பற்றி அதில் போட்டிருக்கான். $2 மில்லியன் பணத்தை காணுமா, அந்த பணத்தை கேட்டு தான் என்கிட்ட வந்த அப்படின்னு சொல்கிறப்ப நீ போய் சொல்லாத, அந்த பணம் எங்கே இருக்குது, அந்த பணம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடியன்னு அடிக்கிறாரு. சத்தியமாக எனக்கு தெரியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கத்திக்கிட்டே இருக்கிறப்ப இவன் அடிப்பான் பாருங்க. அப்போ அந்த தாத்தா கத்துறாரு, போதுண்டா விடுடா, யூரின் டேங்க் ஓப்பன் ஆகிடுச்சுடா அப்படின்னு சொல்கிறப்ப அடைச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த தாத்தாவோடைய அந்த வீல் சேரை தள்ளிக்கிட்டு போகிறான். இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு சொன்ன மாதிரியே அந்த 2 பேரும் வந்துட்டாங்க. உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஓகே எங்களுக்கும் பணம் தேவைப்படுது அப்படின்றாங்க. என்ன விஷயம் நடந்தாலும் நீங்கள் விட்டுட்டு போகக்கூடாது, முக்கியமாக நம்ம பேசுகிற விஷயம் வெளியே யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கும் ஓகே அப்படின்றாங்க. நம்ம ஹீரோயின் ஆலிஸ் கிட்ட பணத்தை கொடுத்துட்டு நீ வந்துட்டு வண்டிக்கும் கன்னுக்கும் ஏற்பாடு பண்ணு அப்படின்றப்ப என்னமா சொல்கிற, கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வாயை பொழக்கிறா. நீ இருக்கிறது அமெரிக்காமா, மறந்துடாது அப்படின்னு சொல்கிறப்ப அந்த சீன்லாம் சும்மா கெத்தாக காமிச்சிருப்பாங்க. இப்போ லிண்டா கிட்ட நீ வந்துட்டு டிரைவ் பண்ணுற மாதிரி ஒரு ஆளை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடி, நம்மளுடைய பிளான் எல்லாத்தையுமே சொல்லி செம்மையாக டிரைவ் பண்ண ஒரு பொண்ணாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியே போகிறாங்க. அந்த சீனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இந்த செகண்ட் ஹேண்ட் கார்லாம் விற்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அது போல் ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் விற்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு ஆலிஸ் ஒரு வேனை வாங்கிட்டு வரா. வாங்கிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட காமிச்சா ஹீரோயின் கழுவி ஊற்றுறாங்க, பச்சையாக கேட்குறாங்க. அதையே நம்ம ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம், அதுக்கு எதுக்கு இந்த வண்டியை வாங்கிட்டு வந்த, எதுக்கு எவ்வளோ பணத்தை செலவு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அந்த பொண்ணு பயங்கரமாக அழுகிறா. அப்போ நம்ம ஹீரோயின் திமுறா ஃபர்ஸ்ட் அழுவதை நிப்பாட்டு, இந்த விஷயம்லாம் நம்ம லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சி விட்டுறாங்க. இப்போ அடுத்த சீனில் இந்த வளர்ந்து கெட்டவ ஒரு கன் ஷாப்புக்கு போகிறா. நம்ம ஊரெல்லாம் அங்கங்கே சூப்பர் மார்க்கெட் இருக்கும், அமெரிக்காவில் கன் மார்க்கெட் இருக்கு போல். அந்த கன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு துப்பாக்கி தோட்டாக்கள்லாம் வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்துட்டு லிண்டாவும் ஆலிஸும் சேர்ந்துட்டு பயிற்சிலாம் எடுக்கிட்டாங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஹேண்டிகேப் தாத்தா ஃபோன் பண்ணி இது போல் இவன் வந்துட்டு விசாரிச்சுட்டு போனால் என்னை போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு போயிருக்கான், அவனை பார்க்கவே பயங்கர கொடூரமானவனா தெரியுது, நீ பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறப்ப ஹீரோயின் பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ண நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டிரைவர் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த டிரைவரை காமிக்கிறாங்க. டிரைவர் கிட்ட போயிட்டு இவங்க விசாரிக்கிறாங்க, அந்த பணம் எங்கே இருக்குது, அந்த பணம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் ஜஸ்ட் டிரைவர் மட்டும்தான், அந்த விஷயம்லாம் என்கிட்ட சொல்ல மாட்டாங்க அப்படின்றப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடித்து அங்கேயே சாகடிக்கிறாங்க. இப்போ அப்படியே மறுநாள் காலைல ஆகுது. இப்போ நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. பார்சலை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு ரிங் இருக்குது. இந்த ரிங்கை தானே நம்ம டிரைவர் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவருக்கு கால் பண்ணால் அவன் ஃபோன் எடுக்கிற மாதிரியே தெரியல, பைபிளில் செத்து போயிட்டான். இப்போ அப்படியே ஆலிஸை காமிக்கிறாங்க. ஆலிஸும் அந்த பையனும் சேர்ந்துக்கிட்டு அப்படியே பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. டக்குன்னு யாரும் வந்து கதவை தட்டுறாங்க. ஐயோ எங்கள் அம்மா வந்துட்டாங்க போலடா அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஓட்டுறப்ப அந்த
பையன் துணியெல்லாம் தூக்கிட்டு அந்த பக்கம் ஓட்டான். இந்த பொண்ணு கீழே போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோயின் வந்திருக்காங்க. நீ என்னம்மா இந்த பக்கம் அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கூப்பிட்டுட்டு போறாங்க. பார்த்தா அந்த பையன் என்னமோ எளிய முழுங்கின பாம்பு மாதிரி அப்படியே நெளிஞ்சிக்கிட்டு வெளியே வரான். ஹீரோயின் பார்த்துட்டு, ஏய் புருஷன் செத்து 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள வந்துட்டு இந்த பையனை கூட்டிட்டு வந்து கும்மால் அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க பாருங்க. எதுவுமே தெரியாம பேசாத, அவர் என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றப்ப, ஃப்ரெண்டுக்கும் பாய் ஃப்ரெண்டுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியும், அவன் மலைப்பாம்பு மாதிரி நெறிஞ்சிக்கிட்டு போறப்பவே நான் கண்டுபிடிச்சிட்டேன்டி, கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப, நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க, நம்ம பிளான்காக தான் அவனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நம்ம பிளான் பண்ணி போக போறோம் பத்தியா அந்த வீட்டை தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான், இவன் கிட்ட பேசி எப்படியாச்சும் நம்ம அந்த பின் நம்பரை வாங்கணும், பின்னை வாங்கினா மட்டும்தான் அந்த லாக்கை ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஹீரோயின் கண்ணு கலங்கி கட்டி பிடிக்கிறாங்க. இவன் நமக்காக எவ்வளோ கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் அந்த கோடவுனுக்கு போகிறாங்க. கோடவுனில் போயிட்டு மீட்டிங் நடக்குது. இப்போ லிண்டா கிட்ட நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, உங்ககிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சினே அந்த வேலையை ஒழுங்காக செஞ்சு முடிச்சியா அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு திருன்னு முடிக்கிறா. சீக்கிரமாக டிரைவருக்கு ஏற்பாடு பண்ணு, டிரைவர் ஏற்பாடு பண்ணால் மட்டும்தான் அடுத்த விஷயத்த பண்ணி முடியும், சீக்கிரமாக பண்ணு அப்படின்னு சொல்கிறப்ப 2 பேருக்கும் சண்டை வந்துடுது. இந்த விஷயம்லாம் நான் பண்ணணும்னு அவசியமே இல்லை அப்படின்றப்ப, அவசியம்லாம் வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிறாங்க. கடைசியாக 2 பேரும் சமாதானம் ஆயிட்டு, உனக்கு தேவை டிரைவர் தானே, நாளைக்கு நான் டிரைவரோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்புறா. இந்த பொண்ணை நம்ப முடியாது, நம்ம அதுக்குள்ளே போயிட்டு எங்கேயாச்சும் டிரைவர் ரெடி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு ஒரு ஆன்ட்டியை மீட் பண்ணுறாங்க. இந்த ஆன்ட்டி வந்துட்டு நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்ட்டி போல. அந்த ஆன்ட்டியை மீட் பண்ணால் அந்த ஆன்ட்டி கையில் ஒரு கை குழந்தையோடு இருக்காங்க. அவங்க கிட்டே நம்ம ஹீரோயின் போயிட்டு ஹெல்ப் கேட்குறாங்க. எனக்கு ஒரு திறமையான டிரைவர் வேணும் அப்படின்றப்ப, நீங்கள் உட்காருங்க, ஃபஸ்ட்டு குடிக்க உங்களுக்கு ஏதாவது கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா உள்ளுக்குள்ளே போகிறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் எங்கே போனாலும் கங்காரு குட்டி மாதிரி அந்த நாய்க்குட்டியை கையிலேயே கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அந்த நாய்க்குட்டி யாரையும் மோப்பம் பிடிச்சிக்கிட்டு அந்த பக்கம் போயிட்டு செம்மையாக குலைக்குது. யாரை பார்த்து குலைக்குது இந்த நாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு பார்த்தா ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கிங்கான ஒரு விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. ஹீரோயின் என்ன விஷயத்த பார்த்தாங்க அப்படின்லாம் தெரியல, அப்படியே மூஞ்சி சுழிச்சிக்கிட்டு அழுதுகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ அந்த ஆன்ட்டி வெளியே வந்துட்டு என்ன விஷயத்த பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ உயிரோட குத்துக்கல் மாதிரி அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கும் இந்த லேடிக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் போல, 2 பேரும் தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க போல. இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு ஹீரோன்னு அழுதுட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைபிளை எப்படிடா உயிர் பொழைச்சான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா இப்போ அப்படியே இந்த ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. அந்த ஜாக் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் அந்த எதிர்கட்சிக்காரங்கிட்ட இருந்து பணத்தை ஆட்டையை போட்டுக்கிட்டு வர சொல்லியிருக்கான். அந்த பணத்தை மட்டும் ஆட்டையை போட்டுக்கிட்டு வந்துட்டேன்னா அவன் வந்துட்டு இந்த எலெக்ஷனில் தோற்று போயிடுவான், அவனுக்கு கேம்பெயின் பண்ண பணமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டையை போட்டுக்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க. இவர் வேற ஒரு பிளானாக பண்ணி கூட வந்த கூட்டாளிகளை இவரே கொலை பண்ணிட்டு பாம்பை போட்டு அந்த இடத்தையே வெடிக்க வச்சுட்டு இவரும் இறந்து போன மாதிரி ஆக்டிங் கொடுத்துருக்காரு. இப்போ இந்த பணத்தை தூக்கிட்டு இவனை வந்து மீட் பண்ண வந்தா, உனக்கு எதுக்கு அவ்வளோ பணம், நான் தானே ஐடியா கொடுத்தேன், எனக்கு ஒரு $1 மில்லியன் கொடுத்துரு, நீ $1 மில்லியன் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ ஒத்துக்கிட்டு பணத்தை கொடுக்குறாரு. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோனை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோன் ரொம்ப சோகமாக அழுதுகிட்டு இருக்காங்க, செம்மையாக அழுதுகிட்டு இருக்காங்க. ஒரு ஏமாற்றம், ஒரு துரோகம், ஒரு வலி அப்படின்ற மாதிரி செம்மையாக அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோனுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு போகுது. நம்ம ஹீரோனுக்கு ஒரு பெரிய பையன் இருந்திருப்பான். அந்த பையன் ரோட்டில் போகிறப்ப நம்ம ஹீரோ கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டே போயிருப்பான். இந்த விஷயத்த போலீஸ் பார்த்துட்டு, தம்பி காரை நிப்பாட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறப்ப அந்த பையன் திரும்பி எனத்தையும் எடுக்க ட்ரை பண்ணுறான். டக்குன்னு போலீஸ் ஏதோ கன் தான் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை சுட்டு அங்கேயே சாகடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு பையன் பிறந்து இறந்து போயிட்டான் அப்படின்ற விஷயத்த இப்போ தான் நமக்கு ரிவீலே பண்ணுறாங்க. இப்போ வந்துட்டு லிண்டாவை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிச்சிக்கிட்டே இருக்கிறப்ப இந்த பொண்ணுடைய வீட்டில் ஒரு லேடி வந்துட்டு பேபி சிட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்கவே சும்மா பாடி கட்டாக வேற லெவலில் தார் மாதிரி இருக்காங்க. உனக்கு ட்ரைவ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ட்ரைவ் பண்ண தெரியும் அப்படின்றாங்க. சரி என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளான் மொத்தத்தையுமே சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கூப்பிட்டுக்கிட்டு போகிறாங்க. கூப்பிட்டுக்கிட்டு போனால் ஹீரோயின் இந்த லேடியை பார்த்துட்டு செம்மையாக காண்டாகிறாங்க. எதுக்கு வெளியாலாம் உள்ள கூப்பிட்டுக்கிட்டு வர அப்படின்றப்ப இந்த பொண்ணு தான் டிரைவர் அப்படின்னா ஹீரோனுக்கு கோவம் தாங்க முடியல. ஃபஸ்ட்டு இந்த பொண்ணை வெளியே கூப்பிட்டுக்கிட்டு போ, இந்த பொண்ணுக்கு என்ன விஷயம் தெரியும், நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா, அங்கே எவ்வளோ ரிஸ்க் இருக்குது தெரியுமா அப்படின்றப்ப எனக்கு எல்லாமே தெரியும், நீ நம்பி வேலையை கொடு, நான் சூப்பராக பண்ணி முடிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு திமிரா பேசிட்டா. நம்ம ஹீரோனுக்கும் வேற ஆள் கிடைக்கல. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இந்த பொண்ணை சேர்த்துக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், எந்த காரணத்தை கொண்டும் நான் ஷேர் கொடுக்க மாட்டேன், பணம் கொடுக்க மாட்டேன், நீ தான் பார்த்து பேசிக்கணும், நீ தான் பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்ல நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டா. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் ஜாக்கை மீட் பண்ண போகிறாங்க. நம்ம ஹீரோயின் ஆக்சுவலாக ஒரு ஸ்கூல் யூனியனில் மெம்பராக இருக்காங்க. அந்த ஸ்கூலுக்கு வந்துட்டு லைப்ரரி கட்டணும், அதுக்கு டொனேஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மீட் பண்ண போகிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவனை மீட் பண்ண போகிறாங்க. அவனை மீட் பண்ணிட்டு, என் ஹஸ்பண்டை நீ எப்போ கடைசியாக பார்த்த, என் ஹஸ்பண்ட் கடைசியாக உனக்காக என்ன வேலை பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப எனக்கு ஒன்றுமே தெரியாது, அவனை மீட் பண்ணி பல வருஷங்கள் ஆகுது, சும்மா தெரியும் ஃப்ரெண்ட்ஸு, மற்றபடி நாங்கள் வேலை விஷயமெல்லாம் மீட் பண்ணல, ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்பி போ அப்படின்னு சொல்கிறப்ப ஹீரோயின் கிளம்பி போகிறாங்க. ஹீரோயின் ஆக்சுவலாக இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்திருக்காங்கன்னா இந்த வீட்டில் இருக்கிற பணத்தை தான் ஆட்டியை போட்டுக்கிட்டு போக போகிறாங்க. இந்த வீட்டில் எத்தனை செக்யூரிட்டி இருக்காங்க, எந்த பக்கம் போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறதுக்காக தான்
தான் வந்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கம் அந்த ஜிம்பாடி டிரைவர் பொம்பளை இருக்கா பார்த்தீங்களா, அந்த பொம்பளை சும்மா குரங்கு மாதிரி தாவி தாவி உள்ளுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை செக்யூரிட்டிஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கிறா. இப்போ அப்படியே இங்கே சீன் கட் ஆகுது. இவங்க மறுபடியும் இந்த பழஞ்ச குடோனுக்கு போயிட்டு இப்போ வந்துட்டு ட்ரைனிங் எடுக்கிறாங்க, நிறைய பயிற்சிலாம் பண்ணுறாங்க, எவ்வளோ பணத்தை தூக்கிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேக்ஸ்லாம் முதுகில் மாட்டிக்கிட்டு எவ்வளோ வேகத்தில் ஓட முடியும் அப்படின்லாம் ட்ரைனிங் எடுக்கிறாங்க. ஏமா தேவையில்லாமல் இந்த வேலைலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஆலிஸ் கேட்கிறப்ப, நம்ம பண்ண போகிற வேலை அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு வேலை, நம்ம சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட நம்ம இறந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. எல்லாருமே பயிற்சி எடுத்துக்கிறாங்க, எவ்வளோ வேகத்தில் ஓட முடியும், எவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு ஓட முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் ஆலிஸை காமிக்கிட்டாங்க. ஆலிஸ் அந்த மீட் பண்ணுறா, மீட் பண்ணிட்டு ரொமான்ஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ரொமான்டிக்காக போயிட்டு உள்ளே இருக்கிற அந்த சேஃப் லாக்கருடைய பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப, நான் கண்டுபிடிச்சிட்டேன், இப்போ தான் எனக்கு புரியுது, நீ இதுக்காக தான் என்கிட்ட பழகிட்டு இருக்கியா, போடி டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக திட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். ஆலிஸ்க்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நம்ம உழைச்ச உழைப்பெல்லாம் வேஸ்ட்டா வீணா போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டைரியை நம்ம ஹீரோயின் எடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, டைரிக்குள்ளேயே ஒரு கிழவன் ஒரு பொண்ணு கூட ஒன்றா இருக்கிற மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும். அந்த ஃபோட்டோஸை நம்ம ஹீரோயின் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு படித்து பார்க்குறப்ப தான் தெரியுது, அந்த ஃபோட்டோவை காமிச்சு அந்த ஆள்கிட்ட இருந்து அந்த பின்கோடை வாங்கலாம் அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட டைமை வேஸ்ட் பண்ணாமல் போயிட்டு அந்த தாத்தாவை பார்த்து, இந்த ஃபோட்டோவை பாரியா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சா. இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அந்த ஆளுக்கு அல்லு கிளம்புது, செமையாக பயந்து சாகுறான். இந்த ஃபோட்டோவை மட்டும் வெளியே விட்டுறாதீங்க, உங்களுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்றப்ப, அந்த பின்கோடு தேவை அப்படின்றப்ப பின்கோட்லாம் கொடுக்க முடியாது அப்படின்றான். கொடுக்க முடியாதுன்னா அப்போ நான் போயிட்டு சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க பாருங்க. ஆமாம், அமெரிக்காவில் சன் டிவி இருக்கா, சரி ஒழுங்க ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு. இப்போ அந்த ஆள் என்ன பண்ணுறான்னா, அந்த பின்கோடை எழுதி காரில் தூக்கி போட்டு போயிட்டான். இப்போ நம்ம ஹீரோயின் உடனே போயிட்டு அந்த டீமை மீட் பண்ணுறாங்க. நம்ம போருக்கு கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு, நம்ம கிட்ட பின் கிடைச்சிருச்சு, எல்லாமே கிடைச்சிருச்சு, நம்ம கிளம்பி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அந்த வீட்டுக்கிட்ட போயிட்டு ஃபஸ்ட்டு அங்கே இருக்கிற செக்யூரிட்டி எல்லாரையுமே திசை திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிறைய கார் நிற்கும். அந்த கார் கண்ணாடியை உடச்சிட்டு புசு புசுன்னு வர புஷ்பானத்தை தூக்கி உள்ளுக்குள்ளே போடுறாங்க. அது புசு புசுன்னு வந்து அப்படியே கார்லாம் வெடிச்சு செதற ஆரம்பிக்குது. ஐயோ அந்த பக்கம் என்னமோ ஆயிடுச்சு போடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செக்யூரிட்டியும் அந்த பக்கம் போகிற டைமில் நம்ம ஹீரோயின் டீம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க உள்ளுக்குள்ளே போகிறாங்க. பார்த்தா அங்கே ஒரு செக்யூரிட்டி இருக்கான். அந்த விஷயத்த இவங்க பார்த்துட்டு அப்படியே போயிட்டு பொறுமையாக கதவு தட்டுறப்ப அந்த ஆள் கேஷுவலாக வந்து கதவு திறக்கிறாரு. கன் பாயிண்ட்ல அவன் நிப்பாட்டுறாங்க. அப்படியே அவனுக்கு எலக்ட்ரிக் ஷாக்கை கொடுத்து மட்டை பண்ணிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு பின்லாம் போட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு பார்த்தா எக்கச்சக்கமான பணம் இருக்குங்க. இந்த பணம் மட்டும் நமக்கு கிடைச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே 10 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம் போல, அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான கோடிக்கணக்கான பணம் இருக்கு. எல்லாத்தையுமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பேக் பத்திர அளவுக்கு தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து வர டைம்ல ஜாக்கோடைய அப்பங்காரன் பார்த்துட்டான். அவ்வளோதான், இவங்களுக்கு அல்லு விட்டு போச்சு, எப்படி இங்கேருந்து தப்பிக்க போறோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கன்னை லைட்டாக தூக்குவா. அந்த டைம்ல இந்த கிழவன் கொஞ்சம் கூட யோசிக்காம ஆலிஸை டப்புன்னு போட்டு தள்ளுறான். ஆலிஸோடைய கையிலேயே குண்டு பாஞ்சி ஆலிஸ் பொத்துன்னு கீழே விழுகிட்டா. இப்போ டக்குன்னு லிண்டா அவ கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த கிழவனை டக்குன்னு நெஞ்சு மேலேயே சுடுவா. அந்த கிழவன் பொத்துன்னு கீழே விழுந்து செத்து போகிறான். இப்போ ஆலிஸை தூக்கிட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போயிட்டு அந்த வண்டியில் ஏறி உட்காந்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கயா அப்படின்னு சொன்னால், அந்த ஜிம்பாடி பக்கத்தில் அந்த கொரில்லா குரங்கு கன்னை காமிச்சிக்கிட்டே நிற்கிது. அந்த ஆப்போசிட் பார்ட்டி அந்த கருப்பா இருக்கான் பார்த்தீங்களா, கருப்பனுடைய தம்பி இந்த விஷயம் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு வந்து பணம் நமக்கு கிடைச்சிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு கன் பாயிண்ட்ல எல்லாருமே நிற்க வச்சு இறக்கி விட்டு அம்போன்னு இவங்களை நட்டோட்டில் இறக்கி விட்டு இவன் சந்தோஷமா அந்த காரை ஓட்டிக்கிட்டு போவான் பாருங்க. செம்ம சந்தோஷமா அவனுடைய ஃபேஸை காமிச்சிருப்பாங்க. அப்படியே பாட்டெலாம் பாடிட்டு ரொம்பவும் சந்தோஷமா அந்த வேனை ஓட்டிக்கிட்டு போகிறான். இந்த டைம்ல நம்ம விடோஸ் டீம் பின்னாடி ஒரு கார்ல விரட்டிட்டு வராங்க. விரட்டிட்டு வந்துட்டு இந்த வண்டியை அப்படியே அடிச்சு தூக்குவாங்க பாருங்க. அவன் தடுமாறி போயிட்டு ஒரு இடத்துல வண்டியை முட்டுறான். ஸ்பாட்லயே அவன் செத்து போறான். இவங்க இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு கார்ல தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. போற வழியில ஆலிஸையும் லிண்டாவையும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இறக்கி விட்டு போறாங்க. ஆலிஸ் தான் குண்டடிப்பட்டிருக்கு இல்லையா, அங்க விட்டு போயிட்டாங்க. ஒரு கோடவுனுக்கு போறாங்க. அந்த கோடவுனுக்கு போயிட்டு நீ இங்கே இருமா, நான் போயிட்டு பணத்தை வேற இடத்துல மாத்திக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உள்ளுக்குள்ள போனா அங்க நம்ம ஹீரோ பைபிள நிக்கிறான். என்ன ஹீரோன்னு சொல்றதா வில்லன் சொல்றதா அப்படின்னே தெரியல. இவன் அங்க நின்றுட்டு எனக்கு அந்த பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். பணம்லாம் கொடுக்க முடியாது, நாங்க உயிரை பணைய வச்சு பணத்தை ஆட்டையை போட்டுக்கிட்டு வந்தா நீ சும்மா வந்து பணத்தை தூக்கி போயிடுவியா, ஏற்கனவே நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு நான் எதுக்கு உன்ட்ட கேட்டுட்டு இருக்கணும், நான் பண்ண பிளான் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு பணத்தை எடுக்க போவான் பாருங்க. நம்ம ஹீரோ நகர்றாங்க. டக்குன்னு அவன் கன் எடுத்து நம்ம ஹீரோனை பட்டு ஷூட் பண்றான் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். பார்த்தா ஹீரோன் அதுக்குள்ள கன் எடுத்து உன்னை போட்டு தள்ளுறாங்க. போட்டு தள்ளிட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோன் யார் யாருக்கு பணம் கொடுக்கணுமோ எல்லாத்தையுமே பிரித்து கொடுத்துட்டு கடைசியாக ஒரு ஆளை வர சொல்கிறாங்க. அந்த ஆள் வந்து பக்கத்தில் உட்காரான். உட்காந்ததுக்கு அப்புறம் டேபிளுக்கு அடியில் பணம் இருக்குது, அந்த படத்தை கொண்டு போயிட்டு நீங்கள் லைப்ரரியை கட்டுங்க, அந்த லைப்ரரிக்கு என்னுடைய பையனுடைய பேரை வைங்க, எந்த கேள்வியுமே கேட்காம இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியே வராங்க.
அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படத்துடைய அந்த ஒன் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கதை தான் என்னை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. இந்த படத்துக்கு சூப்பராக ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நாளைக்கு ஒரு நல்ல படத்தோடு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும்